ஒரு 2 நாட்களாக வந்து இணையத்தில் வந்து யூடியூப்பில் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸும் நிதி நிபுணர்கள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டர்ஸ் நிதி ஆலோசகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தங்கம் விலை சரியாக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கிராமுக்கு 406 ரூபாய் சரிஞ்சிச்சு. அந்த சரிஞ்சிலேருந்து அப்படியே வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஏறப்போகுது ஏறுதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் சரியாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நேரத்துக்கும் காலத்துக்கும் வந்து தகுந்தாப்பில் மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால் வந்து தங்கம் வச்சு வாங்கி வைத்திருப்ப நபர்கள் வந்து எதுவும் பயப்பட வேண்டாம். நிபுணர்களே சொல்லிட்டாங்க, டிவி சேனல்ஸ்லாம் நியூஸை போட்டாங்க, நம்ம இப்போ தான் கரெக்டான நேரம் போய் விற்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது உங்கள் தங்கம். நீங்கள் உங்களுக்கு சரின்னு பட்டா வீங்க. அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்ட்டு அவசரப்பட்டு விற்காதீங்க. இன்னொன்று வந்து அவங்க வந்து நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தாப்பில் மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் ஒரு 460 ரூபாய் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மாதமாக அவ்வளோ பெரிய தொகை சரியில்லை கிராமுக்கு. அது வந்து 8 கிராம் ஒரு சவரனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3600 சில்லற ரூபாய் வந்து சரிஞ்சிச்சு. அது சரிஞ்சதுமே வந்து மொத்தமாக சரியாக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்ச ரூபாய் ஆகப்போகுது, 2 லட்ச ரூபாய் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 1 லட்சத்தை வந்து தொடாத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 460 ரூபாய் அது வந்து ஒரு சிறிய சரிவு தான். அவங்க அதை பெரிய சரிவாக காமிச்சு இதுக்கு மேலே வந்து சரியாக தான் போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து 60,000 ரூபாயில் வாங்கியிருப்பீங்க, 70,000 ரூபாயில் வாங்கினவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. 80,000-90,000 வாங்குறதுல குறைஞ்ச பேர் இருப்பாங்க. அது இருந்தாலும் வந்து சரிஞ்சாலும் அது ஒரு 2-3 வருடத்துலையாச்சும் ஏறிடும். அதனால் வந்து எதுவும் பயப்படாதீங்க. உங்கள் கீழே வந்து ஒரு துரு பிடிக்காத ஒரு உலோகம், ஒரு மெட்டல் உங்கள் கீழே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதுவும் அச்சப்பட தேவையில்லை. விலை குறைஞ்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது ஒரு 2-3 வருடத்திலே மறுபடியும் அந்த விலைக்கே போய் நிற்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வரலாம். நிறைய முதலீடுக்கு தேவையும் தங்கமாகவும் இருக்குது. பணத்தை அச்சடிக்கிறாங்கன்னா தங்கத்தை அந்த அளவுக்கு ரிசர்வ் பேங்க்குகளையும் இருக்கும். அது மாதிரி பணத்தை ஒரு இடத்துல இருப்பாக வச்சுட்டு தங்கத்தை ஒரு இடத்துல இருப்பாக வச்சுட்டு தான் பணத்தை வந்து அச்சிடுப்பாங்க. நிதி ஆலோசகர் நிதி நிபுணர் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வந்து தங்கம் ஏறாது, இறங்க தான் போகுது. நீங்கள் அவங்க போய் வந்து டைரெக்டாக விற்கிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று கலப்பி விட்டு ஆட்டோமேட்டிக்காக விற்கிற வேலையை பார்ப்பாங்க. இன்னும் கரெக்டாக சரியாக சொல்லணுன்னா அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு லாபம்னா ஏற்றுவாங்க, அதேமாரி அவங்களுக்கு லாபம்னா இறக்குவாங்க. அது இறங்குனா எப்படி அவங்களுக்கு லாபம் அடையினா இதெல்லாமே வந்து ஒரு சில பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தவும் மேம்படுத்தவும் அவங்க இறக்குறாங்க ஏற்றுறாங்க. இதுதான் வந்து உண்மையான காரணம். அவங்களுக்கு இறங்கினாலும் அந்த லாபம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இறங்க சொல்ல மக்கள் வந்து விற்கிறாங்க அப்படின்னும் போது தங்கம் எப்படி வெளியே போய் பொதுமக்கள் கையில் இருக்கிறதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னும் போது பல கோல்டு கம்பெனிஸ் வந்து அவங்க கையில் இருக்குது. மறுபடியும் வந்து தங்கம் அவங்க கையில் வந்துடும். ரேட்டு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும். அது வந்து இவங்களுக்கு லாபமாக அமையும். அது மாதிரி ஒரு சில நிறைய குறிப்புகளெல்லாம் இருக்குது. அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, ஏற்றம் இறக்கம் வச்சு. நன்றி, வணக்கம்.